அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபகரிப்பு ஒரு பாவச் செயல். அபு உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் பொய்ச் சத்தியம் செய்து ஒருவரின் உரிமையை அபகரித்துக் கொள்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் நரகத்தை கட்டாயமாக்கிவிட்டான், சொர்க்கத்தை அவருக்கு தடை செய்து விட்டான். அப்போது ஒரு மனிதர், அது ஒரு சிறிய பொருளாக இருந்தாலுமா அல்லாஹுடைய தூதரே என்று கேட்டார். அதற்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மிஸ்வாக்கு மரத்தின் ஒரு குச்சியாக இருந்தாலும் சரியே என்று பதிலளித்தார்கள். இந்த செய்தி ஸஹீஹ் முஸ்லிம் என்ற நூலிலே 218 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு பாவச் செயல், அந்த செயலுக்காக அவருக்கு நரக தண்டனை ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு சுவர்க்க வாழ்க்கை தடை செய்யப்பட்டு விட்டதாக இந்த நபிமொழி நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றது. பொய் சத்தியம் செய்து ஒரு வழிபட்டவருடைய உரிமையை அபகரித்துக் கொள்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், அநியாயமாக ஒரு நிலத்தை அபகரித்துக் கொள்பவர் தம்மீது அல்லாஹ் கோபம் கொண்ட நிலையிலே அவனை மறுமையில் சந்திப்பார். ஒருவருடைய நிலத்தை இந்த உலகத்திலே வேறொருவர் அபகரித்துக் கொள்கிறார். இந்த உலக வாழ்க்கை முடிவுக்கு பின்பாக மறு உலக வாழ்க்கை உண்டு என்பது இஸ்லாமிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே மறு உலகத்திலே இந்த உலகத்தில் நிலத்தை அநியாயமாக அபகரித்து கொண்டவர் படைத்தவனாகிய அல்லாஹுடைய சன்னிதானத்திற்கு வருகின்ற போது அபகரித்து கொண்டவர் மீது அல்லாஹ் கோபம் கொண்ட நிலையிலே இருப்பதாக இந்த நபிமொழி தெளிவுபடுத்தி காட்டுகின்றது. ஸஹீஹ் முஸ்லிம் என்ற நூலிலே 224 என்ற எண்ணிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. உலக வாழ்க்கையிலே தனக்கென்று படைத்தவனால் எது கிடைக்கப்பட்டிருக்கின்றனவோ அதை கொண்டு போதுமாக்கி கொள்ள வேண்டும். இதற்கு அப்பாற்பட்டு அடுத்தவருடைய நிலங்களையோ இடங்களையோ அது ஒரு குறைந்த அளவு இருந்தாலும் சரி, அவைகளை அபகரித்துக் கொள்பவருக்கு, அதை அபகரித்துக் கொள்வதற்கு இன்னொருவருக்கு உரிமை இல்லை. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு தெளிவான ஒரு அளவுகோலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற போது, மிஸ்வாக்கு என்ற மரத்தின் குச்சியாக இருந்தாலும் சரி என்று குறிப்பிடுகின்றார்கள். அது ஒரு அற்பமான ஒரு குச்சி, மரக்குச்சி தானே, அதை அபகரித்துக் கொண்டால் என்ன என்ற நிலையிலே ஒரு மரத்தின் குச்சியை கூட இன்னொருவர் முறையற்ற வழியிலே அபகரித்துக் கொள்வது எந்த வகையிலேயுமே அவருக்குரிய நல்ல தன்மை இல்லை, நல்ல பண்பு இல்லை என்பதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் தெளிவுபடுத்தி காட்டுகின்றது. இந்த உலகத்திலே நம்முடைய குடியிருப்புக்கு அருகாமையிலே இருக்கக்கூடியவருக்கும் நமக்கு மத்தியிலே சராசரியாக ஒரு சிறிய அளவுக்கு உண்டான இடத்தின் மீது பிரச்சனை வரும். அப்படி வருகின்ற போது நீதியாக நியாயமாக என்ன உண்டோ அதை நாம் ஏற்றுக்கொண்டு நடந்து கொள்ள வேண்டும். அதற்கு அப்பாற்பட்டு நாம் எப்படியாவது அந்த இடத்தை அபகரிக்க வேண்டும் என்று விரும்பினால் அது நாளை மறு உலக வாழ்க்கையிலே நமக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி கொடுத்துவிடும் என்பதை இஸ்லாம் நமக்கு அறிவுறுத்தி காட்டுகின்றது.
எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா இஸ்லாமிய வழிமுறைகளை பின்பற்றக்கூடிய நல்லடியார்களாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.